அப்போ அந்த அம்மாவை முன்னாடி வர சொல்லுங்க அப்படின்னு கூப்பிட்டு ஒரு சேர் போட்டு உட்கார வைக்கிறாரு. உங்களுக்கு பிள்ளைங்க இருக்காங்களா? என்ன செய்கிறாங்க? எனக்கு 2 பிள்ளைங்க ஐயா. ஒருத்தன் மிலிட்ரியில் இருக்கான், ஒருத்தன் சினிமாவில் இருக்கான். சினிமாவிலயா? எனக்கு தெரியாமல் யாரு? யாருன்னு சொல்லுங்க. எந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்காங்க? எடிட்டிங்கா, டைரக்ஷனா, இல்லை துணை நடிகரா அப்படின்னு கேட்குறேன். நீ தான் ஐயா என் மகன். மற்ற படங்கள் வந்து டிஜிட்டலைஸ் பண்ணி போடுங்க. ஒரு நேரம் ஓடும், அப்புறம் ஓடாது. இப்போ எம்ஜிஆர் படம் டிஜிட்டலைஸ் பண்ணாலும் பண்ணாட்டினாலும் தியேட்டரில் இன்னும் ஓடிக்கிட்டு இருக்கு. எல்லாரும் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க நடிப்பு தானே, அது கொஞ்ச நாளைக்கு இந்த கவர்ச்சி இருக்கும் அப்படின்னு. ஆனால் அப்படி அன்றைக்கு எதிர்த்து பேசிய கம்யூனிஸ்டுகள் அல்லது சோகால்டு அறிவுஜீவிகள் எல்லாமே பின்னாடி தலகுனிய நேர்விட்டது. ஸோ எம்ஜிஆரை திமுகவை விட்டு பிரித்ததில் முதல் அடி காங்கிரஸுக்கு தான். காங்கிரஸ் அதோட காலியாயிருச்சு தமிழ்நாட்டை விட்டு. சின்ன பொண்ணு, ஒரு 20-30 வயசு பொண்ணு, அவங்க அம்மா வந்து நிற்கிறாங்க. வந்து ஐயா எங்கள் இடத்த வந்து உங்கள் அதிமுக காரங்க கேட்குறாங்க, இங்கே யாருன்னு கேட்டுக்கிட்டு அவனை வர சொல்லுங்க. தமிழக அரசியலிலும் சரி, தமிழ் சினிமாவிலும் சரி, ஒரு 3 எழுத்து பெயரை நம்மால் ஒருபோதும் மறுத்து இருக்கவே முடியாது. அப்படி நீங்கா இடம் பெற்ற எம்ஜிஆர் இன்றும் அதிசயிக்க வைக்கக்கூடிய பல விஷயங்களை இன்றளவும் அவர் பத்தின ஏதாவது ஒரு செய்தி கேட்டா ரசிகர்களும் சரி, இன்றைய தமிழ் சினிமா ஆர்வலர்களும் சரி, தமிழக அரசியலில் இருப்பவர்களும் சரி ஒரு பூரி படைஞ்சு போறாங்க. அந்த வகையில எம்ஜிஆரை பத்தின பல தகவல்களை தொடர்ந்து மீடியாவுக்கு கொடுத்து கொண்டிருக்கிற ஆராய்ச்சியாளர் ராஜேஸ்வரி நம்மோடு இருக்கிறார். வணக்கம். வணக்கம். எம்ஜிஆர் சாரை பத்தி இன்றளவும் ரசிகர்கள் அவரை பத்தின ஏதோ ஒரு விஷயம் இன்றளவும் அப்டேட் ஆகவே இருக்கிறது. ஆனா எந்த அப்டேட்டுமே அவர் வந்து இவ்வளவு கெட்டவரா அப்படின்னு வந்ததே இல்லை. இவ்வளவு நல்லவரா பொன்மனச்செம்பல் அப்படின்னு இன்னமும் பட்டம் நீண்டுட்டே போகுது. இந்த மாதிரியான லாஸ்டா நீங்க கேட்ட ஒரு நம்ம இதோட முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சோம், இதுக்கு மேல இன்னொரு ஸ்டோரி இருக்குப்பா அப்படின்னு நீங்க நினைச்ச ஏதாவது ஸ்டோரி இருக்கா? ரசிகர்கள் சொல்லி கேட்ட. அதாவது எப்பவும் ஏதாவது ஒருத்தவங்க ஒரு எம்ஜிஆர் ரசிகரை பற்றி, எம்ஜிஆர் ரசிகர்களோ அல்லது ரசிகர் அல்லாத பொதுமக்களோ எனக்கு ஒரு தகவல் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ சமீபத்தில் ஒரு 1 வீக் பேக் வந்து ரமணி பாய்னு ஒரு ரிட்டையர்டு ப்ரொஃபஸர், பிரசிடென்சி காலேஜ்னு நினைக்கிறேன் அவங்க வேலை பார்த்தது, ஒரு சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் ப்ரொஃபஸர். அவங்க ஃபேஸ்புக்கில் நான் எழுதுறதெல்லாம் பார்த்துட்டு எம்ஜிஆர் பற்றி, மேடம் எனக்கு எம்ஜிஆர் பற்றி ஒரு தகவல் தெரியும், நான் சொல்கிறேன். நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது அந்த நார்த் உஸ்மான் ரோடு, அந்த உஸ்மான் ரோடுன்னு சொன்னது எனக்கு ஞாபகம் இருக்குது. அந்த பாலத்துக்கிட்ட ஒரு ஆள் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு பாறை வண்டி இழுத்துக்கிட்டு போனார். அப்போ அந்த இடத்துல காரில் வந்து எம்ஜிஆர் காரை விட்டு இறங்கி அந்த வண்டியை கொஞ்சம் தள்ளி விட்டார், அது மேலே போகிற வரைக்கும். அப்புறம் அது சரியாக போயிடுச்சு. இவர் வேகமாக வந்து காரில் ஏறினார். அப்போ நான் பார்த்துட்டு ஹை எம்ஜிஆர்னு கத்திட்டேன். சின்ன பிள்ளையா, ஸ்கூல் போகிற ஏஜ். அப்போது நான் சத்தம் போட்ட பிறகு தான் சுற்றி இருந்தவங்கெல்லாம் பார்த்து வேகமாக ஓடியாந்தாங்க. எம்ஜிஆர் காருக்குள்ளே ஏறி உக்காந்து டாட்டா சொல்லிட்டு போயிட்டாரு. அப்போது ஒரு சாதாரண மனிதர் ஒரு வண்டி இழுத்துக்கிட்டு போகிறாரு, பாறை வண்டி. இவர் எந்த ஒரு விளம்பரமும் இல்லாமல் ஏறி அவருக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிவிட்டு அவர் பாட்டுக்கு நியாயமாக போயிட்டாரு. இவ்வளோ நல்ல மனிதரா? அப்போ இது சினிமாவில் காட்டுறது மட்டும் இல்லை, நிஜத்துலேயும் இவர் இப்படித்தான் அப்படின்ற மாதிரி நான் புரிஞ்சுக்கிட்டேன் மேடம் அப்படின்னு சொன்னாங்க. இந்த மாதிரி தினம் யாராவது ஒருத்தவங்க வந்து எம்ஜிஆரை பற்றி எங்களுக்கு ஒரு சம்பவம் தெரியும், எனக்கு ஒரு சம்பவம் தெரியும், அப்படி ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. எம்ஜிஆர் வந்து ஒரு லிவிங் லெஜண்ட். ஏன்னா மற்ற தலைவர்களுக்கும் எம்ஜிஆருக்கும் உள்ள ஒரு மாபெரும் வித்தியாசம் என்னன்னா, எம்ஜிஆருடைய ரசிகர்கள் அவங்க பிள்ளைகளையும் எம்ஜிஆர் ரசிகர்களாகவே வளர்ப்பாங்க. அது ரொம்ப 1-2 பேர் தான் அப்படி வித்தியாசமாக போகிறது. மற்றபடி வந்து ஒரு இந்த அப்பா மேலே கோபம் இருக்கிற பசங்க இருப்பாங்கல்ல, அப்படிப்பட்டவங்க என்ன பண்ணுவாங்க, அப்பாவுக்கு வந்து எம்ஜிஆர் பிடிக்கும்னா அவங்க வந்து ஆமாம் அவர் கிடக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலத்தில் அந்த மாதிரி வெறுத்துருப்பாங்க. வெறுத்து வேற ஒரு கட்சியிலையோ அல்லது வேற ஒரு அணியிலையோ அப்படியே ரொம்ப நாள் இருந்துட்டு அப்புறம் அப்பா வயசு மாதிரி அந்த 40-50 வயதுகள் வரும்போது எம்ஜிஆரை பிடிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ நிறைய பேர் 20 வயசில் சிவாஜி ரசிகராக இருந்திருப்பாங்க, 20 to 40-50 திமுகவில் இருந்திருப்பாங்க. எம்ஜிஆர் கட்சியை விட்டு போகும்போது வந்து கலைஞர் தரப்பில் அப்படி இருந்திருப்பாங்க. இப்போ அவங்களுக்கு ஒரு 60 வயசு ஆகும்போது அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக எம்ஜிஆரை பிடிச்சிடும். இப்படி நிறைய பேர் இருக்காங்க. இப்படி நம்ம பேசும்போது மேம், நம்ம வீட்டு பிள்ளைன்னு திரையில மட்டும் இல்லாம இன்னைக்கும் சாதாரண கடைக்கோடி தொண்டனா இருக்கட்டும், எங்கேயாவது சினிமா பார்க்கிற யாராவது இருக்கட்டும்,
அந்த அம்மா வந்து இவரை மகனாக நினைச்சதா இருக்கட்டும், ம் இல்ல இவரை தகப்பனாக நினைச்சு கொண்டாடினதா இருக்கட்டும், ம் இந்த மாதிரியான கதைகள் நாங்க தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கோம். ஆமாம். அந்த மாதிரி நீங்க இந்த மாதிரி ஒரு 3 சம்பவம் எனக்கு வந்து அடிக்கடி நினைவில் இருக்கு. நான் அடிக்கடி அது எல்லார்ட்டையும் சொல்றது. அது எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். அது தெரியாத தமிழ் தெரிந்த ஒரு மனிதரே இருக்கக்கூடாது உலகத்துல நான் அதனாலதான் நினைப்பேன். உங்க வாயால கேட்கணும் அப்படின்னு. அப்படின்னு நினைப்பேன். ஏன்னா இவ்வளவு தூரம் ஒரு மனிதனை வந்து ஒரு தாய்மார் நேசிக்க முடியுமா அப்படின்றதுக்கு. இப்போ அவர் தாய் குலம்ன்றதும் தாய்மார்ன்றதும் வந்து சும்மா கிடையாது. அது அவ்வளோ தூரம் மக்கள் அவரை நேசிச்சிருக்காங்க. அவரும் நேசிச்சிருக்கார் அந்த தாய்மாரை. ஒரு 3 இன்சிடென்ட் சொல்கிறேன். இது எல்லாமே இது நிறைய பேருக்கு தெரிஞ்சது தான், நிறைய தடவை சொன்னது தான். பட் இருந்தாலுமே இப்போ ராமாயணம்னா நம்ம திரும்ப திரும்ப அதே கதை தானே கேட்குறோம். மகாபாரதம் அதே கதை தானே கேட்குறோம். அது மாதிரி எம்ஜிஆருடைய கதையும் திரும்ப திரும்ப கேட்கணும். எப்படின்னா ஒரு தடவை இங்கே மதுரையில் வைகை டேமில் ஷூட்டிங் நடக்குது. ஒரு பாட்டி ரொம்ப கஷ்டப்பட்டு கூட்டத்துக்குள்ளே நிற்கிறாங்க. முண்டி அடித்து முன்னாடி வர்றாங்க. இப்போ எம்ஜிஆர் பார்த்துட்டு அந்த அம்மாவை எம்ஜிஆர் வந்து யாரையும் கிளவி பாட்டின்லாம் சொல்ல மாட்டார். பாட்டினே சொல்ல மாட்டார். அம்மான்னு தான் சொல்லுவார். பெரியம்மா அப்படின்வார். ரொம்ப வயசானவங்களாக இருந்தால் அந்த பெரியம்மா அப்படின்பார். அப்போ அந்த அம்மாவை முன்னாடி வர சொல்லுங்க அப்படின்னு கூப்பிட்டு ஒரு சேர் போட்டு உட்கார வைக்கிறாரு. ஏம்மா அந்த வெயிலையும் இதுலேயும் இப்படி வந்து நிற்கிறீங்க அப்படின்ட்டு, உங்களுக்கு பிள்ளைங்க இருக்காங்களா, என்ன செய்கிறாங்க? எனக்கு 2 பிள்ளைங்கய்யா. ஒருத்தன் மிலிட்ரியில் இருக்கான், ஒருத்தன் சினிமாவில் இருக்கான். சினிமாவிலையா? எனக்கு தெரியாமல் யார்? யாருன்னு சொல்லுங்கள், எந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்காங்க, எடிட்டிங்கா டைரக்ஷனா இல்லை துணை நடிகரா அப்படின்னு கேட்குறாரு. நீதாயா என் மகன் அப்படின்ற. அப்படியே அவருக்கு திக்குன்னு ஆயிடுது. நீதாயா என் மகன் அப்படின்ன உடனே எழுதி கொடுக்காத அவர் திரையில நிறைய பேசியிருக்கலாம் வசனங்கள், ஆனா அப்படியே நினைக்கிறாங்க பாருங்க, அப்படியே உள்வாங்குறாங்க. அதனால என்ன பண்றாங்க, அவங்கவுங்க பிள்ளைகளை, இப்ப இருக்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் வந்து பாட்டி தாத்தா வந்து எம்ஜிஆர் ரசிகரா இருப்பாங்க. இப்போ மதுரையில் தேட்டரில் நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை போங்க. இப்போ மீனாட்சி அந்த இன்னொரு சின்ன தியேட்டர் இருக்குது, சென்ட்ரல் இருக்குது. எல்லா இடத்துலையும் எம்ஜிஆர் படம் நடக்கும். நம்ம ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுறோம், வந்து மாலை பூவு சூடங்காட்டுறது, கோஷம் போடுறது, இனிப்பு வழங்குறது எல்லாமே இருக்குது. ஃபஸ்ட் டே ரிலீஸ் மாதிரியே சண்டே 6 o'clock ஷோ இங்கே இருக்குது. அப்போ இன்றைக்கி வர்றவங்களாம் எம்ஜிஆர் காலத்து ஆட்களாக வர்றாங்க. எம்ஜிஆர் காலத்து ஆட்களுடைய பேரம்மாறு இன்றைக்கி வந்து தேட்டரில் வந்து பார்க்குறாங்கன்னா வேறு யாருக்குமே, நீங்கள் என்ன தான் மற்ற படங்கள் வந்து டிஜிட்டலைஸ் பண்ணி போடுங்க, ஒரு நேரம் ஓடும், அப்புறம் ஓடாது. இப்போ எம்ஜிஆர் படம் டிஜிட்டலைஸ் பண்ணாலும் பண்ணாட்டினாலும் தேட்டரில் இன்னும் ஓடிக்கிட்டு இருக்கு. கோயம்புத்தூர்னா ஒரு தேட்டரு எம்ஜிஆர் படம் ஓடும், இன்னொரு லாபமாவோட போய் தானே அந்த தேட்டர் ரன் பண்ணுறாங்க. எந்த தேட்டர்னாலும் எம்ஜிஆர் படம் போட்டால் அது லாபமாக தான் ஓடும். அப்படி இருக்கு. இன்னைக்கும் சினிமாக்கள்ல எம்ஜிஆர் ரெஃபரன்ஸ் தியேட்டர்ல அவர் வரும்போது தலைவான இன்னைக்கு இருக்கிற நடிகர்கள்லாம் பாக்குறாங்க. ஏன்னா அவர் மாதிரி யாராலையும் வர முடியல. இப்ப நடிகர்களாலையும் வர முடியல. அதுக்கு காரணம் நடிப்பு மட்டும் கிடையாது, அவருடைய இயல்பான குணம்தான் மக்களை கவர்ந்ததே தவிர, எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க நடிப்பு தானே, அது கொஞ்ச நாளைக்கு இந்த கவர்ச்சி இருக்கும் அப்படின்னு. ஆனா அப்படி அன்றைக்கு எதிர்த்து பேசிய கம்யூனிஸ்டுகள் அல்லது சோகால்டு அறிவுஜீவிகள் எல்லாமே பின்னாடி தலகுனிய நேரிட்டது. ஏன்னா இவங்க நினைக்கிற அளவுக்கு அவருடைய பேரை வந்து வெறும் நடிப்பு தான், இது வெறும் இமேஜ் தான், இமேஜ் ட்ராப் அப்படின்னு எம்எஸ்எஸ் பாண்டியன் எழுதினார்ல, அப்படி நினைக்க முடியலை. என்னன்னா அறிவுஜீவிகள் தான் அப்படி நினச்சிருந்தாங்க அது இமேஜ் ட்ராப்னு. ஆனால் பொதுமக்கள் வந்து இது உண்மை, அவர் மனசு வந்து உண்மையாகவே எல்லார் மேலேயும் இரக்கமுள்ள மனசுன்றத ஏழை மக்கள் கரெக்டாக புரிஞ்சு வச்சுருந்தாங்க. இன்னைக்கு வரைக்கும் அது உண்மைன்னு. இப்போ நீங்கள் இந்த சந்திரபாபு அண்ணே அவருடைய பேட்டியில் அவர் சொல்கிறார்ல, அவர் சந்திரபாபு சகோதரர் சொல்றாருல, சண்டைக்கு பிறகும் கொடுத்து உதவுற வள்ளலாக இருந்தார். அவர் யாரையும் வெறுக்கிறது கிடையாது, விலக்கி வைப்பார். வெறுத்து ஒதுக்கி இவனை வந்து அழிச்சே தீரணும், இவன் என்ன அவ்வளவு பெரிய ஆளா அப்படின்னு நினைக்கிறது இல்லை. ரொம்ப சேட்டை பண்ற, கொஞ்சம் உட்காரு இரு, கொஞ்சம் நிதானத்துக்கு வா, ரொம்ப ஆடாத அப்படின்னு ஒதுக்கி வைப்பாரு. திரும்ப அவரே கூப்பிட்டு எனக்கு எதிரிகள் இல்லை துரோகிகள் உண்டு சொல்லியிருக்காருல்ல, அந்த மாதிரி அவர் ரொம்ப வியந்து போறாரு. ஏன் இப்படி பண்ணுறாங்க, நம்ம எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கோம், இவங்க இப்படி பண்ணுறாங்களே அப்படின்ட்டு. அந்த மாதிரி இப்போ நீங்கள் கேட்ட அந்த தாயின்றதுக்கு இன்னொரு சம்பவமும் சொல்கிறேன். அதாவது ஒரு பாட்டி வந்து மாட்டுக்கார வேலன் படம் பார்க்க டெய்லி வர்றாங்க. கோயம்புத்தூரில் நடந்த நிகழ்ச்சி. டெய்லி வந்து பார்த்துட்டு போகிறாங்க. 100வது நாள் வெற்றி விழாக்கு எம்ஜிஆர் போயிருக்காரு. அப்போ தியேட்டருக்காரர் சொல்கிறாரு, இந்த பாட்டி டெய்லி வரும் படம் பார்க்க அப்படின்றாரு. அப்போ எம்ஜிஆர் அந்த பாட்டியை கூப்பிட்டு கேட்குறாரு, ஏங்கம்மா பார்த்த படம் தானே, அது எதுக்கு தினம் பார்க்குறீங்க, வாரத்துக்கு ஒரு நாள் சனி ஞாயிறு பார்த்தா போதாதா,
என்ன வேலை பார்க்குறீங்க, உங்களுக்கு என்ன வருமானம், டெய்லிக்கு பார்க்குற அளவு காசு இருக்கா, அது வேஸ்ட்டு தானம்மா. அப்படின்னு இவர் அவர் படமா பர்சனலாக நினைக்கிறாரு. ஆமா, அவர் படமா இருந்தாலும் சொல்றாரு. அவர் படமா இருந்தாலுமே அது தேவையில்லை, அனாவசியம். ஏன்னா அவங்க வீட்டில் வந்து அவங்க பிள்ளைகளை படத்துக்கு கூட்டு போவாங்க, அவங்க அண்ணன் பிள்ளைங்க, மேடத்தோட தம்பி பிள்ளைங்கள்லாம். ஆனால் படம் பார்த்துட்டு வந்த பிறகு பேசாமல் இருக்கணும். அந்த பாட்டை பாடுறது, வீட்டில் வசனம் பேசுறது, அந்த கதை பேசுறது அதெல்லாம் கிடையாது. பொழுதுபோக்கு படம் பார்த்தோமா 2.5 மணி நேரம் முடிஞ்சுச்சு, அவ்வளோதான். எம்ஜிஆர் வீட்லயே படம்னா சினிமானா ஒரு பொழுதுபோக்கு. நல்ல படம் போய் பாருங்க, பார்த்துட்டு வந்து அதுக்கு பிறகு வீட்டில் உட்காந்து சினிமா பாட்டு பாடுறது, சினிமா கதை பேசுறது, அந்த வேலையை வச்சுக்க கூடாது. அவர் ஒரு நல்ல தகப்பனுங்க. பிள்ளை வளர்ப்புல அவரை மாதிரி முடியவே முடியாது. நான் அது ஒரு தனி புக்கே எழுதியிருக்கேன், எம்ஜிஆருடைய பிள்ளை வளர்ப்புன்னு. அப்படி தான் அவர் பிள்ளைகளை வளர்க்குறாரு. அப்போ பெண்களும் அப்படித்தான், அம்மாமாரும் அப்படித்தான். வாரத்துக்கு ஒரு நாள் பாரு ஒரு பொழுதுபோக்குக்கு, தினம் ஏன் பார்த்து காசை கறியாக்குறேன்னு கேட்குறாரு. அப்போ அந்த அம்மா சொல்கிறாங்க, என் மகனை நான் பார்க்குறேன், இதில் என்னையா இருக்குது, என் மகனை நான் டெய்லி வந்து பார்க்குறேன். இதுக்கு என்ன பதில் சொல்கிறது? ஏம்மா நான் உங்கள் மகன் இல்லைம்மா அப்படின்னு சொன்னாலும் நல்லா இருக்காது, அந்த அம்மாவுக்கு மனசு விட்டு போயிடும். அப்போ இவர் கொஞ்சம் பணம் கொடுக்க முன் வர்றாரு. சரி, இந்த பணத்தையாவது வச்சுக்கங்க, உங்களுக்கு ஏதாவது இப்போ நல்லா இருக்குது. கீரை விற்கிது அந்த அம்மா, கீரை விற்கிறாங்க. ஆமா, 3 ரூபாய்க்கு கீரை விற்பாங்களா, 1 ரூபாய்க்கு படம் பார்க்குறாங்க. 3 ரூபா அவங்களுக்கு லாபம் கிடைக்கும், 2 ரூபா சோத்துக்கு, 1 ரூபா படத்துக்கு. அப்போ அவர் ஒரு 1000 ரூபா கொடுத்து இதை வச்சுக்கங்க, எதுக்கும் கையிருப்பா, ஒரு அவசரத்துக்கு வந்து. வேண்டாமியா, என் மகன்கிட்ட நான் காசு வாங்க மாட்டேன், எனக்கு இன்னும் உழைக்க தெம்பு இருக்கு, நான் உழைச்சி நான் என் பிள்ளைய பார்ப்பேன் அப்படின்றாங்க. இந்த அம்மாட்ட என்னத்தை சொல்ல அப்படின்ட்டு அவர் ஒன்றும் செய்யலை. அந்த மாதிரி இன்னொரு அம்மா என்ன பண்ணுறாங்க, இந்த ஒரு சமயம் ஃபெராகா கேஸ்ன்னு ஃபாரின் கரன்சின்னு ஒரு பிரச்சனை வந்துச்சு. எம்ஜிஆர் வெளிநாடு போய் படப்பிடிப்பு முடிச்சுட்டு வரவும் அவரை வந்து காங்கிரஸ் ஒரு நெருக்கடி கொடுக்குது அவருக்கு. ஆனால் அந்த காங்கிரஸ் நெருக்கடி கொடுத்தது திமுகவில் இருந்து அவரை பிரிக்கணுன்றதுக்காக அப்படி நெருக்கடி கொடுத்துச்சு அப்படின்லாம் ஒரு அரசியல் காரணங்கள் ஒன்று சொல்லுவாங்க. அது நல்லது நினைச்சிச்சோ கெட்டது நினைச்சிச்சோ, எம்ஜிஆரை திமுகவை விட்டு பிரிச்சதுல முதல் அடி காங்கிரஸுக்கு தான். காங்கிரஸ் அதோட காலியாயிருச்சு தமிழ்நாட்டை விட்டு. அதுக்கு பிறகு காங்கிரஸ் தலையெடுக்கவே இல்லை. கம்யூனிஸ்ட்டு சப்ஜாடா காலி. அவங்கெல்லாம் முதல்ல எம்ஜிஆரை எதிர்த்தாங்க, அப்புறம் அவங்க தான் முதல்ல எம்ஜிஆருக்கு சப்போர்ட் பண்ணாங்க. வலது கம்யூனிஸ்ட், அப்புறம் இடது கம்யூனிஸ்ட், அப்படியெல்லாம் சப்போர்ட் பண்ணாங்க. ஆனால் அதுக்கு பிறகு கம்யூனிஸ்ட் வந்து தலையெடுக்கலை. அதுக்கு பிறகு திமுக, அதிமுக, அந்த ரெண்டுக்குள்ளே தான் போட்டியே நின்றுச்சு. வேற எந்த கட்சியும் இல்லாமல் எல்லாமே அப்படியே வந்து அண்ணாடிஎம்கேக்குள்ளே வந்து ஐக்கியமாயிருச்சு. டிஎம்கேக்கு இருந்தது அப்படியே இருந்துச்சு சப்போர்ட்டு. மீதி எல்லாரும் அந்த காங்கிரஸ், சுதந்திரா கட்சி, அப்புறம் ஃபார்வர்ட் பிளாக் அப்படியெல்லாம் இருந்தவங்க எல்லாரும் ஒட்டுக்க அண்ணாடிஎம்கேக்குள்ளே வந்துட்டாங்க. அப்போது வந்து அவருக்கு வருமான வரி ஏற்கிறாரு, வருமான வரி கட்ட காசு இல்லை, அப்படி இப்படின்லாம் பேப்பரில் போடவும் ஒரு அம்மா பார்த்துட்டு, அவங்க மகன் ஒரு ஆள் ஃபாரினில் இருக்கார், ஒரு பையன் இங்கே வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு ஸ்கூல் டீச்சராக. அவரை நான் வர சொல்லி என் சொத்தை வந்து உங்கள் பேருக்கு மாற்றி தரையா எம்ஜிஆர்கிட்ட சொல்கிறாங்க, கடிதம் எழுதுறாங்க. நீங்கள் தயவு செய்து இந்த ரூபாயை வாங்கிக்கிடணும், வாங்கி உங்களை பற்றி பேசுகிறது எனக்கு ரொம்ப அவமானமாக இருக்குது, என் பிள்ளையை பற்றி பேசுகிறதே ஒரு பெத்ததாய்க்கு எப்படி அவமானமாக இருக்கும், அதனால் நீங்கள் அந்த வரியை கட்டிடுங்கய்யா அப்படின்றாங்க. எம்ஜிஆர் இந்த கடிதத்தை பார்த்துட்டு, ஐயோ முதல்ல போய் சொல்லியா, வேண்டாம்னு சொல்லியா, நம்ம வந்து அதை சரி பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு அரசியல் நமக்கு கொடுக்குற நெருக்கடி அப்படின்றது. ஏன்னா அப்போ வந்து அவர் ஒரு கட்டத்தில் வந்து வீட்டு மேலே லோன் வாங்கி ஜப்தி ஆர்டர் வந்து, அப்புறம் அவர் வீட்டை விட்டு காரில் கிளம்பும் போது சொல்கிறாரு, நல்லா தோட்டத்தை பார்த்துக்க, திரும்பி வருவோமான்னு தெரியாது, ஜப்தி ஆயிடுச்சுன்னா நம்ம சத்யா ஸ்டுடியோவில் தான் தங்கணும், ஸ்டே வாங்க ஆள் அனுப்பியிருக்கேன், ஸ்டே கிடைக்குமா என்னன்னு தெரியலை, தெரிஞ்ச பிறகுதான்றாரு. அந்த அளவுக்குலாம் அவர் கஷ்டப்பட்டிருக்கார். இப்போ இப்படி வந்த உடனே அவர் போய் அந்த அம்மாட்ட சொல்லுங்கன்றாரு. சொல்லி, அம்மா ஒன்றும் கவலைப்படாதீங்க, எம்ஜிஆர் பார்த்துக்குருவார், அது வந்து எதிரிகளுடைய நெருக்கடி, மற்றபடி வந்து நம்மளை அவமானப்படுத்தணும்னு இப்படி எழுதுறாங்கம்மா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க. திரும்ப அவங்க ரொம்ப கடைசி காலத்தில் சாக பிழைக்க கிடக்கும் போது ஒரு கடிதம் எழுதுறாங்க, ஐயா நான் உங்களை பார்க்கணும் ஐயா அப்படின்னு. எம்ஜிஆர் போய் பார்த்துட்டு வர்றாரு. இதில் இவருடைய ஒரு மகன் இங்கே டீச்சராக இருந்தாருன்னேன்ல, அவர் எனக்கு கடிதம் எழுதியிருந்தார். அம்மா நீங்கள் இந்த விஷயத்தை வந்து சொன்னது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி, ஸ்கூல் டீச்சராக இருக்கார், கடிதம் எழுதி ரொம்ப நன்றிங்கம்மா, என்னை பற்றியும் எங்கள் அம்மா பற்றியும் சொன்னது. எங்கள் அம்மா கடைசி வரைக்கும் எம்ஜிஆர் மேலே, எம்ஜிஆர் ஒரு பிள்ளையாக தான் நினச்சாங்க, 2 பிள்ளையோட 3 ஆம்பளை பிள்ளைன்னு தான் நினச்சாங்க. அப்போ அவங்க எப்படி அவங்க பிள்ளைகளை வளர்த்துருப்பாங்க, அந்த பிள்ளைங்க எப்படி வளர்க்கும்? இவரே என்ன சொல்கிறாருன்னா, ஒரு தடவை அவங்களுடைய இடத்த ஒரு தாய் ஒரு சின்ன பொண்ணு, ஒரு 20-30 வயசு பொண்ணு, அவங்க அம்மா வந்து நிற்கிறாங்க, என்னவா அவங்களுக்கு அப்படின்னு கேட்குறாரு. அப்போ வந்து, ஐயா எங்கள் இடத்த வந்து உங்கள் அதிமுகக்காரங்க கேட்குறாங்க, எங்களுக்கு இருக்கிறதே அந்த இடம்தான்,
அப்படின்னோன்னு அப்படியா சரி சாப்பிட்டுட்டுருங்க யாருன்னு கேட்டுக்கிட்டு அவனை வர சொல்லுன்றாரு. வந்த உடனே என்னப்பா உனக்கு இடம் வேணுமா? ஆமாங்கய்யா நான் ஒரு ஹோட்டலோ ஏதோ ஒன்று கட்ட போகிறேன், இவங்க இடத்தையும் சேர்த்து கொடுத்தாங்கன்னா இழுத்து பெருசாக கட்டிடலான்னு. உனக்கு ஏழையை பார்த்தா அவ்வளோ இளக்காரமாக இருக்கான்னு ஓங்கி அவருக்கு ஒரு மிதி. ஆக்ஷன் ஆமாம், என்கிட்ட ஜாகுவார் தங்கம் சொன்னது இது. அவர் வெளியிலையும் சொல்லியிருக்காரு, அவருடைய பேட்டியிலையும் சொல்லியிருக்காரு, என்கிட்டையும் ரொம்ப அவர் அன்பா மரியாதையாக இருப்பார். அவர் என்னைய வந்து ஜாகுவார் தங்கம் அம்மானு தான் சொல்லுவார். அம்மா எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா அப்படின்னு. ஏன்னா எம்ஜிஆரை பற்றி பேசுகிறனால இவர் கொடுக்குற மரியாதை. அந்த தாய் குலம்ன்றது எம்ஜிஆர்ட்ட மட்டும் இல்லை, எம்ஜிஆருடைய ரசிகர்கள் எல்லார்ட்டையும் இருக்கும். பெண்களை தாயா மதிக்கிறதுன்றது அரசியல்லையும் சரி தமிழ் சினிமாலையும் சரி இன்னைக்கு இருக்கிற நடிகர்கள் கூட சொல்லுவாங்க, பெண்கள் நினைச்சாதான் ஒரு படம் வெற்றி பெறும்னு. அதே மாதிரி பெண்கள் நினைச்சாதான் அதிக வாக்காளர்களும் தமிழ்நாட்டுல பெண்களாக இருக்கும்போது அந்த தாய் குலத்தையும் பெண்கள் ஓட்டையும் அதிகமாக வசீகரித்தவர், ஈர்த்தவராக எம்ஜிஆர் இருக்கார். அதாங்க அவர் புரட்சி நடிகர்ன்றது. தொடர்ந்து பேசுவோமோ. நன்றி. நன்றி.